இவ்வளோலாம் பேசுகிறாரு, இந்த கவர்மெண்ட்டை பற்றி ஒன்று பேச மாட்டேன்றாருன்னு உங்களுடைய ஏக்கம் எனக்கு புரிகிறது. எங்கள் ஏரியாவில் விசில் ஊதுனெல்லாம் இப்போ வாயை மூடினுக்கிறோம். நீ விசில் ஊதுனேன்னா ஊன்றான். நீ விசில் ஊதுன கேள்விப்பட்டினாப்பான்னாரு. ஊதலையா? ஊதணும். இப்போ ஏன் ஊதணும்னு சொல்ல மாட்டேறான் தெரியுமா? நம்ம நினைச்சது ஒன்றும் நடக்கலையே, ஊதனாக நம்மளை ஊதிடுவாங்கன்னு அவன் ஊதனல்னு சொல்கிறான். இதான் உண்மை. நாங்கள் வெற்றி பட்ஜெட் போட்டு விட்டோம், வெற்றி பட்ஜெட் போட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் திமுக சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறோம், அது வெற்றி பட்ஜெட் அல்ல, வெத்து வெட்டான பட்ஜெட்டை போட்டுவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டீர்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆக இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னால் ஒன்று, வெற்றி பெற்றதுக்கு பின்னால் ஒன்று என்று மாற்றி பேசுகிறார்கள். சில தாய்மார்கள், சில தம்பிமார்கள், சில விவசாய பெருமை மக்கள், சில தொழிலாளர்கள், இந்த ஒரு வார காலமாக பார்க்குறேன், அரசு அதிகாரிகள் கூட மன உளைச்சல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அரசு அதிகாரி என்று சொன்னால் அவர்கள் திமுக பக்கம் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக பக்கம் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை சில அரசு அதிகாரிகள் ஒரு மாற்றத்தை கருதி நாம தான் விசில் ஊதி பார்க்கலாம் என்று விசில் ஊதினார்கள். இன்றைக்கு விசில் ஊதியவர்கள் வாய்ப்பற்றி இன்றைக்கு இந்த சங்கடத்தை இந்த ஆட்சி நமக்கு தந்து விட்டதே என்று மன உளைச்சலில் இருக்கிறார்கள். விசில் ஊதியது தவறு என்ற உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இன்றைக்கு தளபதியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் போட்டிருந்தாலும் கூட இந்த பெண்களுக்காகத்தான் மொத்த திட்டத்தையும் போட்டார். இந்த பெண்களுக்காகத்தான் மொத்த திட்டையும் போட்டார். அது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், கல்லூரியிலே படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், மகளிர் விடியல் பயணமாக இருக்கலாம், எண்ணற்ற திட்டங்கள் திராவிட மாலாட்சியில் அன்பு சகோதரியாக போடப்பட்டது. ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன பேசணும்னு சொன்ன காலம் என்பது மாறிடுச்சு. இப்போ கேட்டால் லைவ் நாங்கள் நேராக பார்த்துட்டோம். சட்டசபையை விட்டு நேற்று 5:02 நேற்று சட்டசபையை விட்டுட்டு நான் வெளியே வரும்போது 5:02 மாலை காலை 8:30 மணிக்கு போனேன். சட்டசபை நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 5:02 ஐஜி ஆஃபீஸ் தாண்டினேன். நான் என்னென்னலாம் சட்டசபையில் நேற்று பேசணும்னோ அதெல்லாம் நம்ம ஆளுங்க கட் பண்ணி அழகாக ரீலில் போட்டான், வாட்ஸ்அப்பில் போட்டான், ஃபேஸ்புக்கில் போட்டான், இன்ஸ்டாகிராமில் போட்டான். நான் நினச்சேன் இப்போ சட்டசபை விட்டு வெளியே வரோம், எப்படி இவனுக்கு தெரியுதுன்னா வண்டியில் வந்து சொன்னார் ஒரு நண்பர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா எல்லாம் லைவில் போயின்னு இருக்குது, நம்மளால் கட் பண்ணி போட்டது போட்டபடியே இருக்கிறான்னா. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, நான் என்ன சொல்கிறது? ஆட்சியாளர்கள் வந்ததுன்னு சொன்னாங்க, வந்ததே இல்லை, வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்க, குழந்தைகளெல்லாம் பிறந்தால் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம்னாங்க. நான் கூட கூட்டி பார்த்தேன், எவ்வளவு குழந்தைகள் ஒரு ஆண்டுக்கு சராசரி பிறக்கிறது என்று கூட்டி பார்த்து விட்டு, இது எப்படி சாத்தியக்கூறு இல்லையே, எப்படி தேர்தல் அறிக்கையில் இவர்கள் சொல்லுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். அதை நம்பி பல தாய்மார்கள் 6 மாதம் தான் நம்ம இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறோம், எலெக்ஷன் முடியும் போது அதிகமாக நம்முடைய குழந்தை பிறந்துடும், தங்க மோதிரம் போட்டுருவார் எப்படியும் அப்படின்னு நம்பி அங்கே போய் விசில் அடிச்சுட்டு வந்து இப்போ குழந்தைய வரதை பார்த்துட்டு பார்க்குது. என்ன பார்க்குதுன்னா, இப்போ இனிமேல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் போடுவாங்களாமே. தமிழ்நாட்டில் இன்றைக்கு குழந்தைகள் பிறப்பு என்பது பாதுகாப்பாக அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு மருத்துவமனையிலும் பிறக்கிற குழந்தைகள் தனியார் மருத்துவமனையிலும் பிறப்பதற்கு அரசாங்கம் தான் அனுமதித்திருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தாலும் அரசு மருத்துவமனையில் 18,000 ரூபாய் பணம் தருகிறார் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனையில் 18,000 உண்டு. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த அரசு சொல்கிறது, அரசாங்க மருத்துவமனையில் குழந்தை பிறந்தால் செப்டம்பர் மாதம் முதல் தங்க மோதிரம். நான் சேகர் பாபுலாம் நீ திட்டத்தை போகிறதுக்கு முன்னாலேயே தலைவர் கலைஞர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், தளபதி பிறந்த நாள், தம்பி உதயா பிறந்த நாள் என்று மாவட்ட கழகமே நாங்கள் தங்க மோதிரம் போட்ட கட்சியா? இதை கட்சி
மாற்றிக்கொண்டார்கள். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் என்று சொன்னால் இப்ப அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் மாற்றிக்கொண்டார்கள். நானே ஒரு விவசாயி. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் 9 கிலோமீட்டர் தள்ளி போனால் என்னுடைய கிராமம் கூடலூர். நான் ஒரு விவசாயி விட்டு பிள்ளை. நானும் விவசாயி. முந்தைய தினம் கூட நான் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது நான் கரும்பு விவசாயி என்று நான் பேசினேன். கரும்புக்கு விலை எப்படி என்றதை பேசிக்கொண்டு தான் இருந்தேன். நான் ஒரு விவசாயி. தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், நாங்கள் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு அதையும் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். நாங்கள் சொல்லவில்லை. அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னால் 19,000 கோடி தேவைப்படும். அதனால் சொல்லி விவசாய மத்தியில் நாங்கள் மாட்டிக்கொள்ள தயாராக இல்லை. எங்கள் தலைவர் பொய்யான வாக்குறுதியை தரமாட்டார், செய்வதைத்தான் வாக்குறுதியாக கொடுப்பார் எங்கள் தலைவர் என்று சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு சொன்னேன். அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னீர்களே, இன்றைக்கு சிறு குறு என்று மாற்றிவிட்டு மொத்த விவசாயம் ரோட்டில் நின்று கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான். சொன்னதை செய்யவில்லை என்று போராடுகிறான். சொன்னதை செய்யல. இன்னைக்கு என்னமா ரீல் விட்டுருக்கிறான்னு. நான் ஏறத்தாழ 67 திராவிட முன்னேற்ற கழகம், 67 அண்ணா தலைமையில் திராவிட இயக்கம் ஆட்சி அமைத்த காலத்திலிருந்து நான் உற்று நோக்கி பார்க்கிறேன். ஏறத்தாழ 7 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் வெற்றி பெற்று, கையால் எழுதினு போனதில்லை, மக்களால் வெற்றி பெற்று 7 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அண்ணன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக பொருளாளராக இருந்த அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சட்டமன்றத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன். அண்ணன் கலைஞரோடு பல முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகவே பணியாற்றி இருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சியில் நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் நான் பணியாற்றி இருக்கிறேன். நிறைவாக மக்கள் விரும்பிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஆட்சியை நடத்திய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமண்ணன் தளபதியார் தலைமையிலும் அமைச்சராகவும் இருந்து நான் பணியாற்றியிருக்கிறேன். இத்தனை பேர் அமைச்சரை நான் பணியாற்றினாலும் கூட நான் சொன்னபார், எத்தனை மதங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்து மதத்திலே இருக்கிற 2 கூறுகள், ஒன்று வைணவம், மற்றொன்று சைவம். இந்த சைவத்தையும் வைணவத்தையும் மக்கள் மத்தியிலே கொண்டு பரப்புவதிலும், அந்த திருக்கோயிலுக்கு இருக்கிற சொத்துக்களை எவனாவது ஏமாற்றி இருந்தால் அந்த ஏமாத்தையெல்லாம் முடித்து விடுத்து அந்த கோயிலுக்குத்தான் நிலம் என்று சொன்னதிலே முதன்மையாக இருந்து பணியாற்றியது திராவிட மாடல் ஆட்சி. அதில் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சேகர் பாபு. எனவே வருங்காலம் நம்முடைய காலமாகத்தான் இருக்கும், கழக ஆட்சி காலமாகத்தான் இருக்கும், திராவிட மாடல் ஆட்சி காலமாகத்தான் இருக்கும். இன்றைய தேதியிலிருந்து நாம் கங்கணம் கட்டி கொண்டு தேர்தல் பணி அல்ல, நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை நாட்டு மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சியை நாம் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்தோம் என்பதை மீண்டும் மக்களுக்கு நினைவேற்ற வேண்டிய நிறையிலே, நினைவூட்ட வேண்டிய நிறையிலே இருக்கிறோம். அந்த பணிகளை செய்வோம். மீண்டும் கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பரப்பதற்கு நாம் உழைப்போம். அதற்காக இன்றைக்கு தலைவர் நினைவு நாளிலே சபதம் ஏற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பகுதி கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.